ஜனநாயகன் வெளியாகி ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியான ஒரு நாள் கழித்து பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி அது ஒரு நாள் கழித்து வெளியானாலும் கூட ஜனநாயகனை விட அதிகமான பார்வையாளர்களை பெறுகிறது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலையும் கலக்கத்தையும் விஜய ஒரு பெரிய பிம்பமாக ஊதி கொண்டு நிறுத்திய பாஜக கூட்டத்திற்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்ப என்ன பண்ணணும், இப்ப படத்தை எப்படியாவது ஒரு பரபரப்பாக்கணும். என்ன செய்யலாம்? நான் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். நீங்க அதை வச்சு இப்ப எல்லாம் இன்னைக்கு விவாதம் 7 மணிக்கு ஸ்பெஷல் டிபேட்லாம் எடுத்துருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து ஊடகங்கள்ல இது பேசு பொருளா இருக்கும். இது ஒரு பேசு பொருள் ஆக்குற அதே டயத்துல நான் சிபிஐல இருந்து சம்மனி அனுப்ப சொல்லிடுறேன். 12ஆம் தேதி நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. நீங்க வீட்டுல கிளம்புறதுல இருந்து எல்லா சேனல்லையும் லைவ் போயிடும். அவர் வலது காலை வைத்தார், இடது காலை வைத்தார், கார் கதவை மூடினார், ஸ்வயிங் என்று கிளம்பினார், டைங் என்று இறங்கினார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். நானு போயிடும் லைவ். அப்ப அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து அந்த டயத்துல படம் வெளியாச்சுன்னா உங்களுக்கு ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு மாசம் பில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிராமாவோ அப்படிங்கறதா என்னுடைய முழுமையா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க.